ஓடிடி குறித்து என்ன மாதிரி விவாதிக்கப்பட்டது சார்? ஓடிடி விவகாரம் குறித்து என்ன மாதிரி விவாதிக்கப்பட்டது நீங்கள் அந்த தீர்மானத்தில்? ஓடிடி இன்று சின்ன படங்கள் இல்லை, பெரிய படங்களுக்குமே ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஓடிடி பிஸ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் திரையரங்குக்கு சம்பந்தமான பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி படங்களை தயாரிக்கணுன்றது நாங்கள் தயாரிப்பாளருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். அதே தான் இப்போவும் சொல்லியிருக்கோம். ஓடிடியை நம்பி படம் எடுக்காதீங்க. ஓடிடி ஒரு பெரிய படங்களுக்கு சிறிய படங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெவன்யூ ஷேரிங்காக வர்றதுனால சிறிய படங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அதை நம்பி நம்ம பட்ஜெட்டை ஒரு படத்தோடைய திரைப்படத்துக்கு உள்ள பட்ஜெட்டை ஏன்னா இன்றைக்கி போடுற பட்ஜெட் எல்லாமே ஓடிடியை பேஸ் பண்ணியே பண்ணிகிட்டு இருக்காங்க. திரையரங்குக்கு சம்மந்தமான என்ன அப்படிங்கிறத பண்ண சொல்லியிருக்கோம் சார். இந்த நடிகர்களுடைய சம்பளம் குறைப்புங்கிறது ரொம்ப நாளாக பேசிட்டு வரக்கூடிய விஷயம். இப்போ தீர்மானங்களை ரெவென்யூ ஷேர் அப்படின்ற முறையில் பண்ணணும் அப்படின்றது இது எப்படி சார் நடிகர்களுடைய சம்பளம் குறைப்பதற்கான அப்படி இல்லாதது நடிகர்களுடைய சம்பளம் குறைப்பதற்கான நடிகர்களுடைய சம்பளத்தை மறுசீரமைப்பு பண்ணணும்னு பேச்சுவார்த்தை நடிகர் சங்கத்தோட பேசுகிறீங்க. நடிகர் சங்கத்துடைய சம்பளத்தை எந்த அளவுக்கு முறை மறுசீரமைப்பு பண்ணணும்னு நடிகர் சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதில் அட்வான்ஸு அவங்க நடிகர் சம்பளத்துடைய 10% தான் அட்வான்ஸு, மீதி ரெவன்யூ ஷேரில் தான் அவங்க பண்ணணும். எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ரெவன்யூ ஷேரில் தான் பண்ணணும். அப்படி தான் மற்ற மாநிலங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்கணுன்றதை முடிவு பண்ணியிருக்கோம். அதேமாதிரி திரைப்படத்தில் நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் வெப் சீரியலுக்கு போகிறது, மற்ற சேனல் ஓடிடி மாதிரி பிளாட்ஃபார்முக்கு போய் நடிக்கிறதுனால திரையரங்குக்கு மக்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சிட்டதுனால வெப் சீரியலுக்கு திரைப்படத்தில் நல்லா ஃபேமஸாகி நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் எந்த நடிகராக இருந்தாலும் வெப் சீரியலில் போய் கமிட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு திரை உலகம் திரைத்துறை ஒத்துழைப்பு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிடுவோம்.